சிவாய நம்ம உறவுகளே, இன்றைக்கு திருமூலரை பற்றி பார்ப்போம். அவர் எழுதிய நூல்களை பற்றி. திருமூலர் முதல் யாரென்றால் சிவபெருமானோட பராபரத்தில் நின்ற திருமூலரை இங்கே இறைவன் தான் தமிழுக்கு தொண்டு செய்ய சொல்லி அனுப்பியதாக எங்களுக்கு கொங்கண வாதகாவியத்தில் 3000 சொல்கிறார். திருமூலரும் அப்படி தான் சொல்கிறார். சிவபெருமான் தன்னை தமிழுக்கு தொண்டு செய்ய அனுப்பினதாக. இதை பார்த்திங்கன்னா முதலாவது இதே பராபரத்தில் அடைந்திருந்த மூலநாயன் 11 என்று தொடங்குது. அப்போ இவர் ஒரு முக்கியமான சித்தர் தமிழருக்கு. இவர் 3000 ஆண்டுகள் இருந்து வருஷத்துக்கு ஒரு பாடல் படி 3000 ஆண்டுகள் இருந்து இந்த திருமந்திரத்தை எழுதினவர். ஒவ்வொரு வருஷமும் அதை பாடி போட்டு இப்போ இந்த சமாதி நிலைக்கு போயிடுவார். இப்போ அடுத்த வருஷம் இதண்டி பாடுவார். இப்படி தான் இந்த பாடலை பாடினேன். இதில் உங்களுக்கு இறைவனை பற்றி, இறைவன் என்றால் அரவேற்ற நிலைகள் என்ன, அந்த பராபரத்திலிருந்து எப்படி இறங்கி வரார், மற்ற உலகங்களில் என்ன இருக்குது, எப்படி பல விதமான உயிர்கள் என்றால் என்ன, தேவர்கள் யார், ஆர் அழிவினம், எப்போ அழிவினம், இப்படி என்று பல விஷயங்கள் இந்த திருமந்திர நூலில் இருக்குது. இது ஞானம் சார்ந்த நூலும் இதில் இருக்குது. இது ஆகமங்கள்கிட்ட சுருக்கம்தான் எங்களுக்கு திருமந்திரம். அதால் தமிழில் எங்களுக்கு ஆகமம் வந்தால் நீங்கள் திருமந்திரம் படித்தா காணும். அதோடு இது சைவத்துக்கு இது ஒரு இலக்கண நூல். எங்களுக்கு ஒரு முக்கியமான மூல நூல் என்றால் எங்களுக்கு திருமந்திரம் தான் சைவத்துக்குரிய இலக்கண நூல். இதுதான் எங்களுக்கு சைவத்தை நிர்ணயிக்குது. எது சைவம், எப்படி இயங்கும், அது என்ன நடக்கும், இதெல்லாம் சொல்கிறாரு. உங்களுக்கு அன்பை கோயிலுக்கு போக முடியாட்டி ஒரு பூவை வையுங்கோ, அதுவும் வைக்காட்டில் அன்பை 2 வார்த்தையை பேசுங்கோ உயிர்களோட, அப்படின்னு நிறைய ஒரு நல்ல கருத்துக்களை இவர் கூறுறார். இவர் ஒரு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு சித்தர். அடுத்தது திருமூலர் எழுதிய வைத்தியம் 1000. இதன் பேர் திருமூலர் திருமந்திரம் வைத்தியம் 1000. இதுவும் வைத்தியம் சார்ந்த தகவல்கள், செந்துரம் எப்படி செய்கிறது, ஒவ்வொரு விதமான இந்த காயற்ப மூலிகைகள் அதுலேருந்து நிறைய இதில் இருக்குது இந்த நூலில். அடுத்த திருமூலர்கிட்ட கருக்கடை வைத்தியம் 600. இது வைத்தியம் சார்ந்த நூல் தான், வாங்கி படியுங்கள். அடுத்தது திருமந்திர மாலை, இது திருமூலர்கிட்ட எழுதினதான். அடுத்தது திருமூலர்கிட்ட தீட்சாவிதி 200. இது ஒரு நல்ல நூல் தான். இவ்வளவு திருமூலர் எழுதின நூல்கள். உறவுகளே, நான் பலதரம் சொன்ன மாதிரி எங்கள் இனத்தின் தொன்மையில் அறியுங்கோ, எவ்வளவு தங்க புதையல் இருக்கின்ற தெரிஞ்சு கொள்ளுங்கோ, படியுங்கோ, இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லாருக்கும் நீங்களும் வாங்கி படியுங்கோ, எங்கள் தொன்மைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. நன்றி. சுவாயனம்.